இயற்கையின் அழகை வர்ணிக்காத கவிஞனும் இல்லை, இங்கு பூக்களின் நுகராத வண்டுகளும் இல்லை. பூக்களின் நறுமணம், பறவைகளின் தேனீக்களும் பரபரப்பாய் களிப்போடு இங்கு சுற்றித் திரிகின்றன. சில்வண்டுகளோ இங்கு ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஜி என்று சத்தமிட்டு கொண்டுதான் இருக்கின்றன. தவழ்ந்து வரும் தென்றலும் தயங்கி வரும் தனக்குள்ளேயே குளிர்ச்சியாயிருக்க அமைந்துள்ளது இந்த அமைதியான சூழலில் இப்படி ஒரு ஆலயம். பச்சை மரக்கிளைகள் சூழ ஒற்றைக்கால் தளிர் பனியில் நனைந்தும் பூக்கள் உறவிலும் பறவைகள் நட்பிலும் சுகமாய் வீற்றிருக்கும் எம் ஈசனே, ரகசியம் பேசும் நந்தியே, உந்தன் மடியில் தவழும் எம் மக்களுக்கு மோட்சத்தை அளித்திடுவாய். சிவனே போற்றி, சிவனே போற்றி. நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய டெம்பிள்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கோம். சிவன் கோயில் பார்த்தா தெரியுதுங்களா? வாங்க அந்த கோவிலுக்கு போகிறோம். இந்த கோவிலோடைய வரலாறு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நாம பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வடவிரிஞ்சிபுரம் என்ற ஊரில் தாங்க அமைந்திருக்கு. வேலூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவிலானது அமைந்திருக்கு. ஆலயத்துடைய மூலவர் பொற்பன ஈஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். அம்பாள் சொன்னாம்பிகை இங்கு அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலயத்துல மிகவும் பழமையான ஒரு நந்தியம்பெருமானையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. இங்குள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க இந்த திருக்கோவில். இதுவரைக்கும் இந்த கோவிலானது யாரும் அறியப்படாத ஒரு கோவிலாகவே அமைந்திருக்குங்க. சிவபெருமான் இங்க மிகப்பெரிய லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறை அரசே இந்த ஆலயத்தை புனரமைத்திருக்கிறாங்க. இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இந்த திருக்கோவிலும் அமைந்திருக்கு.
பெரும்பாலும் விரிஞ்சிபுரம்னா மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோவிலை மட்டும்தாங்க நம்மால அறிந்திருக்க முடியும். ஆனா பலரும் அறிந்திருக்க முடியாத இந்த திருக்கோவிலானது இந்த மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு முன்னரே கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஆலயமா கருதப்படுதுங்க. ஆலயத்தை சுற்றி கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் எல்லாமே புதிதாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தோடைய மூலவரும் நந்தியம்பெருமானை மட்டும் இன்றும் நம்மால பழமை மாறாம பார்க்க முடியுதுங்க. ஆலயத்தை சுற்றி வரும் சுற்றுப்பிரகாரத்துல நால்வர்க்கென்று தனி சன்னதியாக பார்க்க முடிகிறது. அம்பாளுக்கென்றும் இங்கு தனி சன்னதியாகவே நம்மால பார்க்க முடியுதுங்க. மேலும் இந்த ஆலயத்திலும் காணப்பட முடியாத நாடி பைரவர் இந்த ஆலயத்துல நம்மால பார்க்க முடியுதுங்க. இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இடத்துல இந்த ஆலயம் அமைந்திருப்பதோ ஒரு தனி சிறப்பு தாங்க. நம்ம காணொலியில இது போன்ற சிறப்பு வரலாற்று மிக்க ஆலயங்களை நம்ம காணொலியில பார்த்து கொண்டு வருகின்றோம். நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.